இன்ஃபினிக்ஸோட நோட் 40 ஃபர்ஸ்ட் டைமா இந்த செக்மெண்ட்ல யாருமே கொடுக்காத வயர்லெஸ் சார்ஜிங் உட்பட எக்கச்சக்கமான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைல்ல. அப்படி என்னென்ன புதுசா இருக்குது, அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற பிரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இருக்கா இல்லையா பார்த்துருவோமா? முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் என்னன்னு பார்த்துருவோம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பட்ஜெட் சீரீஸ்ல வர மாதிரி முன்னாடி வந்து அந்த கிரீன் கலர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே என்ன ப்ராசஸர் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி அப்படி உள்ள உருவுனா இங்கே 2 பாக்ஸ் இருக்கு. இந்த 2 பாக்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொபைலோட ஃபர்ஸ்ட் சேல்ல நீங்க வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேட், அதாவது மேக் பேட் அப்படின்னு இன்ஃபினிக்ஸ் சொல்றாங்க, இதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த மேக் பேட். இதுக்கான கேபிள் வந்து கிடையாது, அது ஏற்கனவே பாக்ஸ்குள்ள வந்துடும், அதனால அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம வயர்லெஸ்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமா இந்த செக்மெண்ட்ல இன்ஃபினிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த பிராண்டுமே கொண்டு வரல. வயர்லெஸ் சார்ஜிங் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அப்புறம் மொபைல் பாக்ஸ்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் இன்ஃபினிக்ஸ் கொடுக்கறது தான். உள்ள இன்ஃபினிக்ஸோட நோட் 40 மொபைல் இருக்கு. அதுக்கான ஒரு மேக்னெட்டிக் கேஸ் இருக்கு. அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின், அதுக்கப்புறம் இன்ஃபினிக்ஸோட அந்த ஸ்டிக்கர்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் அடாப்டர் 33 வாட்கானது இருக்கு. கடைசியா இன்ஃபினிக்ஸ் மொபைல் அப்படின்னாலே அதுக்கு டெம்பர் கிளாஸ் கிடைக்காது. ஸோ டெம்பர் கிளாஸையுமே பாக்ஸ்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல மொபைலோட டிசைனை பார்த்துருவோம். நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த ப்ளூ ஷேட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பிராண்ட் சொல்றது பிளாக் கலர் தான். இது போக கோல்டன் கலர்லையும் இன்னொரு வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு, அது நமக்கு கிடைக்கல. இதை பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னா S24 சீரிஸ் மாதிரி தான் அந்த டிசைன் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. லைட்டா பின்னாடி வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கும்போது நல்ல பளபளன்னு தான் தெரியுது. இந்த எட்ஜ் எல்லாம் லைட்டா கர்வா கொடுத்து ஒரு ஃபிளாட்டான எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கையில ஹோல்டு பண்றதுக்கும் நல்லா தான் இருக்கு. இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 185 கிராம் இருக்கு. திக்னஸ் 7.91 mm கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து பிளாஸ்டிக் தான், ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். இதோட ரியர்லயே இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. AI வாய்ஸ் ஆக்டிவேட்டட் ஹாலோ லைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நத்திங் போன் வந்தது எல்லா மொபைலுமே ரியர்ல லைட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த இன்ஃபினிக்ஸ்லயும் இந்த கேமரா மாதிரி இருக்கிற இதுல லைட் இருக்கு. இந்த லைட் வந்து பல கலர்ல எரியுது. அது எந்த மாதிரி எரியணும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 6 மாடல் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்ல இருக்கு, அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது போக நோட்டிபிகேஷன், கால், மியூசிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. அது போக இந்த லைட்டை AI வாய்ஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாய்ஸ் மூலமாவும் ஒரு சில விஷயங்களை இதுல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. அதுக்காக இதுல வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி Folex அப்படின்னு ஒரு ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. அது மூலமா நம்மளுடைய வாய்ஸை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்ம என்னென்ன கமாண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கீழே ரோல் ஆகுது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ணி மொபைல்ல நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுது, இன்க்ளூடிங் இந்த லைட்டை கூட. இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபினிக்ஸ். அது போக இந்த மொபைல்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இதோட பேட்டரிக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எப்பயும் போல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா பாக்ஸ்குள்ள 33 வாட் அடாப்டர் தான் இருந்தது. மொபைலோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே 33 வாட் தான் இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 44 வாட் இல்ல 68 வாட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் மாசா இருந்திருக்கும். பட் இங்க ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல்ல இருக்கு. யாராவது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணா இது பெஸ்டா இருக்கும். பட் பெரிய அளவுல இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணல. அதுவுமே 15 வாட்ல தான் சப்போர்ட் பண்ணும். அது போக இங்க பேட்டரிக்காகவே நிறைய விஷயங்கள் அவங்களோட நோட் 40 சீரிஸ்ல பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இந்த மொபைல்லையும் அவைலபிளா இருக்கு. அதுல ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா இங்க பவர் மேனேஜ்மெண்ட்காகவே சீட்டா X1 அப்படின்னு ஒரு சிப் கொடுத்திருக்கிறதா இன்ஃபினிக்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி பைபாஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் சார்ஜிங், அது போக உங்களுடைய மொபைல் வந்து ஓவரா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சார்ஜிங் ஸ்பீடை சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சிப் வந்து ஹேண்டில் பண்ணுமா. அதுலயுமே இங்க சார்ஜிங் மோட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 மோட் வந்து கொடுக்குறாங்க. மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆகாம பேட்டரியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாம சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லோ டெம்ப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க செட்டிங்ஸ்ல சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்மார்ட் சார்ஜிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப வேகமா சார்ஜ் ஆகணும், எங்கேயாவது அர்ஜென்ட்டா போறீங்க அப்படின்னா ஹைப்பர் சார்ஜ் அப்படிங்கிற இந்த மோட Folex அப்படிங்கிற இந்த ஆப்ல போய் நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அப்படியே டிஸ்ப்ளே செக்மெண்ட்க்கு வந்தா இங்க 6.78 இன்ச்ல Full HD Plus Flexible AMOLED display அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. 93.8% வரைக்கும் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் ஈக்குவலா இருக்கு. டாப் அண்ட் பாட்டம் வந்து கொஞ்சம் ஈக்குவலா இருக்கு. பாட்டம்ல மட்டும் கொஞ்சம் அந்த சின் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கிடைக்குது. டச் ரெஸ்பான்ஸ்
அப்படின்னு பார்த்தா இங்க 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. டச்சுமே ரொம்பவே நல்லா தான் இருக்கு. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க 100% DCI P3 கலர் கேமர் சப்போர்ட் இருக்கு, HDR சப்போர்ட் இருக்கு, வைட் அண்ட் எல்லோன் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா தான் எடுத்து தருது. அதே மாதிரி இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்லயும் ஓரளவு நல்லாவே மேனேஜ் பண்ண முடியுது. இதோட பீக் பிரைட்னஸா 1300 nits கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற டிஸ்ப்ளேவாவே கொடுத்திருந்திருக்கலாம். மத்தபடி இங்க ஐ சேஃப்டிக்காக TUV ரெகன் லைட் சர்டிஃபைடும் இந்த டிஸ்ப்ளேக்கு கொடுத்திருக்காங்க. பட் இந்த டிஸ்ப்ளேக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பிராண்ட் வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ணல. மத்தபடி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுவும் JPL ஓட ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்ல கிளியரா நம்மளால கேட்டுக்க முடியுது. ஓரளவு லவுடுமே ஓகேவா தான் இருக்கு. அப்படியே இந்த டைம் சாஃப்ட்வேரையுமே ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 வருது, XOS 14 மேல. அது போக ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபினிக்ஸோட 1-2 ஆப்ஸ் இருக்குது. அது தவிர்த்து வேற எந்த ஆப்புமே எக்ஸ்ட்ராவா கொடுக்கல. மொத்தத்திலே ரொம்பவே கம்மியான ஆப்ஸ் மட்டும் தான் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. இது போக மத்த கேம்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக இன்ஸ்டால் பண்ணதான். இது போக இங்க ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே அந்த லைட்டிங் செட்டப்ல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இங்க 4X அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. AI வாய்ஸ் அசிஸ்டன்ட். அதை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து இங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. இது போக சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மொபைலுக்கு 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்டேட் எல்லாம் கொடுக்குறாங்க, பட் அது ரொம்ப டிலேவா கொடுக்குறாங்க. அதையுமே கரெக்டான டைம்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இது போக மத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைல் 5G மொபைல் தான். சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 14 5G பேண்ட் சப்போர்ட் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட்டா கொடுக்குறாங்க, இல்லனா SD கார்டு ஸ்லாட்டே இல்லாம கொடுக்குறாங்க. பட் டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்தது நல்ல விஷயம். அது போக 256 GB ஸ்டோரேஜும் இந்த மொபைல்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டைம் இன்ஃபினிக்ஸ் மொபைலை நீங்க ரிமோட்டா யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதுக்கான IR பிளாஸ்டரும் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. அது டாப்லயே வந்துருது. அது போக பக்கத்திலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழேயே பவர் பட்டனும் இருக்கு. இது போக இந்த செக்மெண்ட்ல மத்தவங்க எல்லாம் கட் பண்ற NFC-யும் இந்த மொபைல்ல இருக்குது. Wi-Fi 5 கொடுத்திருக்காங்க. இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவே கொடுத்துட்டாங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்து மத்தவங்களை ஏமாத்த விரும்பலையோ என்னமோ. ஆனா அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. கையை வச்சு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அன்லாக் ஆகுது. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் இதுல இருக்குது. அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க MediaTek Dimensity 7020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸரை இன்னும் கொஞ்சம் இவங்க பெட்டரா கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதுவுமே யூஸ் பண்றதுக்கு இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ணப்ப 4,70,000க்கு மேல வந்தது. அதுபோல டோட்டல் டெஸ்ட்லமே இதோட பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமமா 80% வரைக்கும் யூஸ் பண்ணுது. மற்றபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. மிட் கிராஃபிக்ஸ்ல BGMIயோட கிராஃபிக்ஸ்ல HDல ஹை வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. கேம் ப்ளே பண்ணும்போது ஃப்ரேம் டிராப்போ லேகோ இல்லாம நல்லா ஸ்மூத்தா நம்மளால ப்ளே பண்ண முடியுது. ஆனா கேம் ப்ளே பண்ணும்போது நீங்க ஷார்ட்டா விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா ஃபீல் ஆகாது. பட் நீங்க ஒரு ½ hour 1 hour கண்டினியூஸா கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா மொபைல் வந்து இந்த இடத்துல ரொம்பவே வார்ம் வந்து அதிகமாகுது. லைட்டா நீங்க டிஸ்ப்ளேலயுமே அந்த வார்மை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி நீங்க கேமர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இதை சார்ஜர்ல போட்டுக்கிட்டே கூட யூஸ் பண்ண முடியும். இதுல பைபாஸ் சார்ஜிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜர்ல இருந்து பேட்டரிக்கு போய் பேட்டரியில இருந்து மதர் போர்டுக்கு போறதுக்கு பதிலா சார்ஜர்ல இருந்து டைரக்டா மதர் போர்டுக்கு போறதுனால மொபைலோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே சார்ஜர்ல போட்டுக்கிட்டே மொபைலை யூஸ் பண்றதை நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. அப்படிங்க கேமராக்கு வந்தா ரியர்ல பாக்குறதுக்கு 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். அதுல 3 கேமரா, ஒரு LED ஃபிளாஷ். அதுல குவாட் LED ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. 3 கேமராலுமே ஒரு கேமரா தான் ஹைலைட்டா சொல்லலாம். 108 மெகாபிக்சல்ல இங்க பிரைமரி சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கேமரா வந்து கணக்கு காமிக்கிறதுக்காக தான் சேர்த்திருக்காங்களே தவிர அதால பெரிய அளவுல யூஸ் இல்ல. இங்க பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோல கொஞ்சம் டீடைல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஓவர் ஷார்ப்பா இருக்குது. அந்த ஃபேஸ் இதெல்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்து தரல. அந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். ரீசெண்டா லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸ் மொபைல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த போட்டோ எடுக்கும்போது நம்மள ஃபோக்கஸ் பண்ணாம பேக்ரவுண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய போட்டோஸ் வந்து விழுந்துரும். பட் அந்த இஷ்யூவை இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல அது இல்ல. மத்தபடி எல்லா டைமே ஃபோக்கஸ் வந்து பெட்டரா தான் இருக்கு. சப்ஜெக்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. பட் போட்டோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அப்படியே இதோட போர்ட்ரேட் ஷாட்க்கு வந்தா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு. கொஞ்சம் லாங் ஷாட்டா எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து அந்த தலையே வந்து கட் ஆகிற அளவுக்கு தான் அதோட எட்ஜ் டிடெக்ஷன் வந்து இருக்குது. பட் கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட்லாம் எடுக்கும்போது பெட்டரா தான் இருக்குது. அப்படியே இதோட செல்ஃபி கேமராக்கு வந்தா இதுல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரியர் கேமராவோட செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. அந்த ஷார்ப்னஸ், அந்த டீடைல் இதெல்லாம்
நல்லா இருக்கு, ஸ்கின் டோனுமே கொஞ்சம் பெட்டரா தான் எடுத்து தருது. இதோட வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 2K 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 4K சப்போர்ட் வந்து கிடையாது. வீடியோஸ் வந்து ஓரளவு டீசெண்டா தான் இருக்கு, பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அது போக எப்பயும் போல 16GB RAM அப்படின்னு ஹைலைட் பண்றாங்க. அதுதான் பாக்ஸ்லயும் போட்டிருந்தாங்க. 8GB விர்ச்சுவல் RAM இருக்கு. அதால பெருசா பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் ஆகாது. உங்களுக்கு தேவைப்பட்டா ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+256 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக கார்டு ஆஃபர் HDFC, SBI, Axis இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. இது போக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுக்குறாங்க. அதையும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கிடைக்குது. ஸோ டோட்டலா 16,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாராலுமே யூஸ் பண்ண முடியாது. கார்டு ஆஃபர் வந்து மேக்ஸிமம் நிறைய பேரால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 18,000 ரூபாய்க்கு இந்த மொபைலில் வாங்கிக்க முடியும். இது போக இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தா ஜூன் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சேல் அன்னைக்கு லிமிடெட் யூசருக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதோட மேக் கேஸ் அண்ட் மேக் பேட் இது ரெண்டுமே கொடுக்குறாங்க ஃப்ரீயா. அதனால அந்த 2,000 ரூபாய் ஒருத்தர்ல மேக் கேஸ், மேக் பேட் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு அதையும் சேர்த்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸுக்கு ஏற்ற ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, போதுமான அளவு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக சாஃப்ட்வேர்ல வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேமரா ஓரளவு டீசெண்டா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நார்மலான யூசருக்கு போதுமானதா இருக்கு. ஒரு பேசிக் கேமருக்கும் இது போதுமானதா இருக்கு. இது போக உங்களுக்கு 256GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சேல்லே வாங்கினீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர், அது போக அந்த மேக் பேட் இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.